இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் செகண்ட் சம் பார்க்குறோம். என்ன கொஷின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் டி ஆர் கிவன் பிலோ. ஸோ ஏவும் டியும் கொடுத்துட்றாங்க. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து டிஎன் ஒவ்வொரு டேர்மு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஎன் கண்டுபிடிக்கணும். T1, T2, T3 அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு T1, T2, T3யும் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஒரு 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அந்த சீக்வன்ஸை எழுதினாலே போதும். அந்த 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா என்னது பார்த்திங்கன்னா A + n-1 × D. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, டிங்கிறது டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த n-1ல் இருக்கக்கூடிய எண்ணுங்கிறத எத்தனாவது டேர்ம் நீங்கள் கண்டுபிடிக்கிறியோ அதை போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்னா n = 1, செகண்ட் டேர்ம்னா n = 2, தேர்ட் டேர்ம்னா n = 3ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு சீக்வன்ஸ் கிடச்சிரும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு T1, அப்போ n-க்கு பதிலாக 1 போடணும், ஏக்கு பதிலாக 5, டிக்கு பதிலாக 6. ஸோ A = 5 + 1 - 1 × 6 என்ன வரும்? 5 + 0 = 5 தான் வரும். ஓகே, அதே மாதிரி T2 கண்டுபிடிக்கலாமா? 5 + 2 - 1 × 6. ஸோ 5 + 1 × 6 என்ன வரும்? 11. அதே மாதிரி T3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 + 3 - 1 × 6. ஸோ 5 + 2 × 6. ஸோ 2 × 6 12 + 5 17. ஸோ த சீக்வன்ஸ் the AP சீக்வன்ஸ் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 5, 11, 17 போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட் T1 கண்டுபிடிக்கலாமா? ஸோ A + n-1 × D தானே ஃபார்முலா. ஸோ ஏங்கிறது 7, நம்ம வந்து T1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 - 1 × 5, ஸோ அது 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 7. இந்த ஃபர்ஸ்ட்டு ஏங்கிறதா நமக்கு T1, ஸோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, ஓகே, ஏங்கிறத நம்ம அப்படியே T1ன்னு எடுத்துக்கலாம். உட்காந்து ஸ்டெப் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ T2 கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 7 + 2 - 1 × சாரி, இங்கே -5 இருக்குது. ஓகே, இங்கே வந்து 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 தான், பட் இங்கே வந்து -5 கரெக்டாக போடணும். ஓகே, ஸோ 7 + -5 அப்போ என்ன வரும்? 2 வரும். அதே மாதிரி T3 கண்டுபிடிங்க. 7 + 3 - 1 × -5. ஸோ 7 + 2 × -5. ஸோ 7 - 10. ஸோ த ஆன்சர் இஸ் -3. ஸோ தட் AP = எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 7, அடுத்த டேர்ம் 2, அடுத்து -3, எப்படி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதிலே தேர்ட் சம் பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து டிஎன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான். ஃபார்முலா எழுதுறது நல்லது, ஏன்னா ஃபார்முலாவுக்கு மார்க் கொடுப்பாங்க, அதுக்கு தனியாக ஒரு மார்க் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு T1 கண்டுபிடிப்போம். ஸோ ஏ வந்து 3/4, 1 - 1 × 1/2. ஸோ 3/4 + 0. ஸோ த ஆன்சர் இஸ் 3/4 தான். இந்த ஸ்டெப் எழுதாமலே இது ஏவை வந்து T1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து T2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3/4 + 2 - 1 × 1/2 என்ன வரும்? 3/4 + 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 × 2 4 தான் எல்சிஎம். ஸோ 3 + 2, ஸோ என்ன வரும்? 5/4 வரும். அதே மாதிரி T3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3/4 + 3 - 1 × 1/2. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 3/4 அப்படியே தான் இருக்கும். இங்கே 2 × 1/2ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 3/4 + 1ன்னு இருக்கும். ஸோ 4 இது மிக்சடில் இருக்குது, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 4 × 1 4 + 3
ஸோ 7/4. ஸோ த ஏபி எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3/4, அடுத்தது 5/4, அடுத்தது 7/4 டாட். ஓகே ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். வெரி சிம்பிள். ஒரு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஒரு சீக்வன்ஸாக எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.